நண்பர்கள் அனைவருக்கும் சிற்றுணா தேடலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் வெங்காய சட்னி செய்ய போகிறோங்க. இட்லி தோசைக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த வெங்காய சட்னி. நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குற நண்பராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க. வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள். இந்த சட்னி செய்ய ஒரு வாணலியில் 4 காஞ்ச மிளகாவை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. மிளகாவோட தோல் பகுதி கருகிடாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்னி ஒரு பெர்ஃபெக்டான கலரில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ மிளகாய் எல்லாம் சூடாகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து அடுப்பு 1 மினிட் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுடணுங்க. இப்போ எள் எல்லாமே நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க. அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு எள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுக்கணுங்க. பொதுவாக வெங்காய சட்னினா சலசலன்னு இருக்கும். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல கெட்டியான சட்னியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 4 பீஸ் பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துடலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்ருவோம். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்குறப்ப இந்த வெங்காய சட்னி நல்ல மணமாக இருக்குங்க. இதில் நான் 3/4 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. பொதுவாக வெங்காய சட்னிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி கிடைக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணுங்க. நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இதில் அரை எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து இது சரியாக இருக்கும். நீங்கள் கூட விரும்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். புளியை ஃப்ரெஷ்ஷாக அரைக்காமல் இந்த மாதிரி 1 மினிட் வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுவோங்க. முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அரைக்கிறப்ப நம்மளோட சட்னி வந்து எல்லாமே கலந்து ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.